சரம் சமமா ஒன்று 1500 மற்றது 500 சமம். வாகன நெரிசல் தான் ஃபுல்லாக நெரிசல். நீங்களுமா உடுப்பு கடைக்கு வந்தது நல்ல விலை குறைச்சி கொடுக்காரு உடுப்பெல்லாம் சேல்ஸ்ல தான். மாமா என்ன ஒரு டீ குடிச்சா 2 டீ ஃப்ரீ மாதிரி ப்ரொமோஷன் பண்ண வந்த மாதிரி இவங்க எங்கிட்ட ஒவ்வொரு பொருட்களை எடுத்து தாராங்க. ஆனா இருந்தாலும் நாங்க ப்ரொமோஷன் பண்ண வரல. டீயோட போடுவாங்க. உலக அழகிகள் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. உலக அழகியல் என்ற தானே ஊர் அழகியல். ஊர் அழகியல் டைம் ஆயிடுச்சு. 5 மணி பாத்தீங்களா? டைம் பாத்தீங்க. வாங்க எல்லாம் வாங்க, கலஞ்சிட்டு வந்து பாருங்க, சுத்தி பாருங்க. இல்ல இன்னும் குறைக்கல. இன்னும் ஒருத்தரும் குறைக்கலையா? சொல்றாங்க அவ்வளவு பெரிய பிசினஸ் இல்லையா? ஏன் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? போன வருஷம் வந்தாக்கள் வரல, இந்த வருஷம் புதுசா வந்திருக்காங்க. அப்ப பாருங்க நம்ம கடைக்கு வந்து புதுசா வந்து தண்ணி கொண்டாரோட சாப்பாடு கொண்டாரோட அதெல்லாம் செலவில்லை. இல்ல அதையும் நம்ம கணக்கு போடணுமேம்மா. ஒரு நாளைக்கு நம்ம ஊட்டன்னு கொண்டாரோட கணக்கு போடுது. மனித உழைப்பை பார்க்கணும். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து குந்திட்டு இருக்கீங்க. 350 போட்டுட்டான். 400 அதிகம். 100 ரூபாயில எத்தனை போகும்? ஏதோ பரவாயில்ல, நல்ல ஏதோ பரவாயில்ல. எப்படி அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோல நிறைய நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். நாளைக்கு தைப்பொங்கல் தினம். தைப்பொங்கல் தினத்துக்கு நம்ம களுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டில் வந்து எவ்வளவு சன நெரிசல் என்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, நல்லா கட்டுது. டிக்கெட் தந்திருக்காரு. 100 ரூபா அண்ணன் டிக்கெட் அந்த காசு வாங்கி எடுக்காரு. இதான் நம்ம களுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டை வளர்ச்சி. ஓகே, நாங்க வந்தோடனே பிள்ளைகள் ஓடி ஒழிக்குதுகள். பார்த்தோன்னே இளம் பிள்ளைகள் ஓடி ஒழிக்குதுகள். என்ன பிள்ளைகள் சொல்றது? இளம் யுவதிகள் ஓடி ஒழிக்குதல். கேமரா கண்டோன்னே வாங்க தொடர்ச்சியா நம்ம ஒழிச்ச பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் வீட்டு எடுப்போம் வாங்க. தைப்பொங்கல் நாளைக்கு எப்படி நல்ல பிசினஸ் போகுதா? முன்னுக்கே கடை எடுத்துக்கீங்க. இந்த வருஷம் தானே போய் அது வாங்குறீங்க. தொடர்ச்சியாச்சு இதோட 3வது வருஷம். எப்படி இது சேட்டெல்லாம் எவ்வளவு கொடுவீங்க? சேட்டு 750 ரூபா. சோடி 1500 ரூபா. சரம் சமமா ஒன்று 1500 மற்றது 500 சமம். ஓகே ஓகே. நாங்க இப்ப 2 எடுத்த 1000 ரூபாய் தர மாட்டீங்களா? இல்ல தருவீங்க கட்டாயம். பாத்தீங்கன்னா நம்மளுக்காக 2 ஷர்ட் வரக்குள்ள இப்ப நம்ம எடுப்போம். 2 ஷர்ட் 1000 ரூபாய் தாரண்டி இறங்கல் வரக்குள்ள இப்ப நம்ம 2 ஷர்ட் எடுக்க வேண்டாம். ஒரே வீடியோவில் ஒரே மாதிரி ஷர்ட்டை உங்களை காட்டக்கூடாது. ரவுசர் இல்லையா? ரவுசர் இல்லையா உங்களுக்கு இருக்கா? அப்ப ரவுசர் இல்லையும் பார்ப்போம். தொடர்ச்சியா நம்ம இந்தியாவில் போயிட்டு பார்த்து வருவோம். வாகன நெரிசல் தான் ஃபுல்லா நெரிசல். நீங்களுமா எப்படி என்ன சும்மா கைய கால காட்டி போடுவோம். அதான் கைய அண்டி போமாட்டியா? என்னமா என்ன உடுப்படிக்க வந்து அவர் மாமா உடுப்பு கடை வச்சுக்காரு. மாமா உடுப்பு கடை வச்சுக்காரு. பாத்தீங்களா? பாக்குறதுக்கு வந்து அதுங்களா நம்மட ஊர் அண்ணன் தான் மாமா உடுப்பு கடை வச்சுக்காரு. மாமாட உடுப்பு கடைக்கு வந்து மாமாட உடுப்பு கடைக்கு வந்தது நல்ல விலை குறைச்சி கொடுக்காரு. உடுப்பெல்லாம் சேல்ஸ்ல தான். இப்ப வந்து ஆக்கள் எல்லாம் உடுப்பெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. க்ரௌட் ஆயிருக்கு. இப்ப இன்னும் பாருங்கள் சனங்கள். பாத்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சா 2 டீ ஃப்ரீயா. பாத்தீங்கன்னா டீ தருவாரு. மாமா முன்னுக்கு நிக்கிறாரு. மாமா என்ன மாமா ஒரு டீ குடிச்சா 2 டீ ஃப்ரீயா தருவீங்களா? உண்மையாவா? ஓகே வாங்க மகால். நீங்க வந்து உட்படுத்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு இன்னும் 2 டீயை நீங்க இலவசமாக குடிச்சு கொண்டு போகலாம். நாளைய தினம் புத்தாண்டு தினம். இல்ல மன்னிக்கவும், திரும்ப புத்தாண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு தாய்ப்பொங்கல். பொங்கலுக்கு மாமா என்ன ஒரு டீ குடிச்சா 2 டீ ஃப்ரீ மாதிரி. ஒரு ஷர்ட் எடுத்தா 2 ஷர்ட் ஃப்ரீயா தருவீங்களா? 1000 ரூபா. என்னன்னு சொன்னா ஒரு ஷர்ட்லயே அந்த 3 டீ ஷர்ட் காசு அவர் எடுக்கிறாரு. அதுதான் பிரச்சனை. நீங்க நம்பி வாங்க, சந்தோஷமா போங்கன்ற மாதிரி. ஒரு டீ ஷர்ட் எடுத்தா 2 டீ ஷர்ட்டுகள் இலவசமாக வழங்குறாங்க. இந்த கடையில பேர் தெரியல. இருந்தாலும் நாளைக்கு அனைவருக்கும் இனிய தை திருநாள் நாள் வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்துக் கொண்டு நாங்க மார்க்கெட்டு தான் வந்து ப்ரொமோஷன் பண்ண வந்த மாதிரி இவங்க எங்கிட்ட ஒவ்வொரு பொருட்களை எடுத்து தாராங்க. ஆனா இருந்தாலும் நாங்க ப்ரொமோஷன் பண்ண வரல.
புத்தாண்டு தான் வருது, பரவாயில்ல. தமிழர்களுக்கு நாளைக்கு புத்தாண்டு தான். 3 சார் 1000 ரூபாய் நல்ல போஷன் கொடுங்க, எடுத்து போட்டுருங்க. பாத்தீங்கன்னா உடனடியாக நம்மள சேல்ஸ்மேன் ஆகி கொடுத்தாங்க, இலவசமாக நம்ம சேல்ஸ் பண்றோம். 2 செட் எடுத்தா 1500 ரூபாயாம், 3 சார் எடுத்தா 3 சாரணம் எடுத்தா 1500 ரூபாயாம். மாமா இந்த ஒரு டீ குடிச்சா 2 டீ ஃப்ரீயா தருவாங்க. 2 டீ என்றாலே மாமா நாங்க 3 பேர் வந்தீங்கன்னா 2 டீ ஒன்று போடுவோம். சரி இருங்க. ஓடிவா ஓடிவா ஓடிவா. ஓகே, அடுத்ததாக நாங்க அடுத்த கடைக்கு போய் பார்ப்போம். ஒரே இடத்துல நிக்க கூடாதானே, அடுத்த கடைக்கு போவோம். அந்த ரோலெக்ஸ் கொஞ்சம் அனைவருக்கும் அந்த ரோலெக்ஸ் கொஞ்சம் தான் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் நாங்க போய் கலைச்சிட்டு வரதுக்கு வெட்டி சார்ஜில் வைக்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு. திரும்ப திரும்ப புத்தாண்டு அமருது. தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு சேர்த்து நாங்க குச்சி ஐஸ், கோன் ஐஸ் மாதிரி அடுத்த பிரான்ச் இருக்கா, அடுத்த பிரான்ச் இருக்கா. அவ்வளவு இந்த மைக் இருக்குமா? முரளி மாமா எப்படி இருக்கீங்க? எப்படி தொழில் இல்ல? அப்படி நிறைய தொழில் பிஸியா இருக்கீங்க நினைக்கிறேன். உங்களோட கதைக்கு இல்லாதானே, இன்னொரு நாளைக்கு வந்து கதைப்பா. போயிட்டு வரக்குள்ள வர மாமா. ஓகே, நாங்க இப்ப கதைக்கிற நிலைமையில இல்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா உலக அழகிகள் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. உலக அழகியல் என்ற தானே ஊர் அழகியல், ஊர் அழகிகள், ஊரு அழகி, உலக அழகி, யாரும் இல்ல உள்ள போல குச்சியை அப்படி பார்த்தோம். சுதர்மா இருந்தல இந்த ஏரியாவுக்குள்ள எங்கேயோ, இந்த ஏரியாவுக்குள்ள கண்ணாடி போட்டு இருந்தது. அதை கண்டுபிடிக்கலாம் போயிட்டு முகத்தை சுதர்மண்ட கடையில மட்டும் ஊர் அழகி, உலக அழகி, யாரும் இல்ல உன போலன்ற மாதிரி எல்லா அழகிகளும் இருக்காங்க. நம்ம ரோல் ஷோட் இப்ப போடல, அடி இருட்டாயிட்டு வாங்க. என்னமாமா ஒளிப்பாடையில் எப்படி பரவாயில்ல? என்ன பிஸ்னஸ் நல்லா போகுது? என்ன கடை கூட்டிட்டு வந்தாச்சு. இனி இந்த ஒரு பழவஞ்சு மார்க்கெட்டை பார்த்து போக மாட்டேன். ஓ, நீங்கள் வந்தீங்க, நான் கண்டேன். சரிமாம்மா, இருங்க வர. ஓ, நம்ம வந்து இப்போ களவஞ்சிரி மார்க்கெட்டில் வந்து கோவண்ணா மீட் பண்ணிக்கோம். அண்ணா வந்து கொஞ்சம் காலமாக எங்களுக்கு தெரியும். அண்ணாவுக்கு வந்து தைப்பொங்கல் பிஸ்னஸ்லாம் அப்படி போகுதுன்னு அண்ணாட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க, தைப்பொங்கல் பிஸ்னஸ். தைப்பொங்கல் தம்பி பயங்கர பிஸ்னஸ் ஏமா சாணா இன்றைக்கு மார்க்கெட்டில் சாமான் என்று இல்லாத கிலோ இருக்குது. உண்மையில் நல்ல வியாபாரம் இன்றைக்கு தைப்பொங்கல் செம காட்டுது இது பிஸ்னஸ். அண்ணாட கடையில் வந்து அண்ணா அடுத்து வந்து சாமான் எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணன் சொல்ற மாதிரி செம்மையா பிசினஸ் களகாட்டு என்று நீங்க யோசிக்கலாங்க. பின்ன காக்கலையை காணலன்னு காலையில வந்து நேரம் வந்து டைம் ஆயிடுச்சு 5 மணி. பாத்தீங்களா டைம்? பாத்தீங்க பாத்தீங்களா எப்படி யோகம் நடிச்சுட்டு அதுக்குள்ள வந்துட்டு இங்க பாருங்க, பொருளே இல்ல பாத்தீங்கன்னு. ஸ்பெஷல் ஓவர்ல இம்போர்ட் கடையில சாமானே இல்ல. இங்க இங்க யாருங்களேன் மொத்த கடை என்னமா பிசினஸ் எல்லாம் அப்படிங்க கடையில? தைப்பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லுங்க, உங்களோட பிசினஸ் பேரு. நம்ம மார்க்கெட்ல வந்து மற்றும் ஒரு நண்பர் சந்திருக்கோம். அவரோட கடையில வந்து பிசினஸ் எப்படி போகுதுன்னு கேட்கலாம். தைப்பொங்கல் பிசினஸ் அப்படி போயிட்டு பரவாயில்ல. நம்மட களவஞ்சிக்குடி மார்க்கெட்னா சும்மாவா? நம்மட பானைக்கு ஆப்பர் எல்லாம் வாங்கி போனா நமக்கு என்ன பொங்கல் தான். எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க, களவஞ்சிக்குடி வந்து பாருங்க, சுத்தி பாருங்க. தம்பி என்னடா செஞ்சீங்க வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி பொங்கலுக்குரிய பொங்கல் பானைகள், ஆப்பைகள், அடுப்புக்கு ஏற்ற பிறகு கட்டைகள் காட்டிடுறாங்க. பிறகு கட்டெல்லாம் இல்ல, இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பயம் எப்படி பிசினஸ் எல்லாம்? பரவாயில்ல. என்ன அப்பாவுக்கு உதவிக்கு வந்தா, அண்ணனுக்கு உதவிக்கு வந்தா, அம்மாவுக்கு உதவிக்கு வந்தா, இல்ல அம்மா உதவிக்கு வந்தா? மாமாவுக்கு உதவிக்கு வந்திருக்கிறாரு. இவர் இப்ப இன்றைக்கு பாடசாலை விடுமுறை என்றதெல்லாம் வந்திருக்கிறாரு, இல்லாட்டி வந்திருக்க மாட்டார். இந்த வயசுல பாருங்க அவங்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்கான ஆர்வம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. இது 450. இது 450 ரூபாயா? இது 450. எல்லாம் 450. எல்லாமே 450 ரூபாய் தம்பியாக்கள் கொடுக்காங்க. தம்பியா குறைச்சி தர மாட்டேங்களா? இல்ல, இன்னும் குறைக்கல. இன்னும் ஒருத்தரும் குறைக்கலையா? உடுப்புகளுக்கு 420 ரூபாய் தருவாங்களாம். கடைசி 420 ரூபாய் தானே தருவாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி வரதாராங்க. எப்படின்னா பொங்கல் பிசினஸ் அப்படி போயிட்டு இருக்கு. நார்மலா தான் போய் கொண்டிருக்கு. பெருசாக இல்ல. போன பொங்கல் மாதிரி இந்த பொங்கல்ல இல்ல பிசினஸ் வந்து. ஆனா ஒரு சில வார்த்தை உங்களுக்கு உள்ளுக்குள்ள சொன்னாங்க ஃபுல்லா பாட்டும் பிசினஸ் தான், கள்ள காட்டி தான், பொருட்களை இல்லையா மாட்டேன். நீங்க சொல்ற பிசினஸ் இல்ல அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா அவ்வளவு பெரிய பிசினஸ் இல்லையா? ஏன் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? என்னடா இது போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்ல அது பிசினஸ் வந்து. கூடுதலாக அண்டிய
சிட்டிகளுக்கு போறாங்கன்றீங்களா? காத்தாங்குடி, மட்டக்களப்பு அப்படி போய் எடுத்து என்னடா வந்து இங்கே நம்மட ஊர்வாக்கள் வந்து இங்கே நம்மட தமிழர்கிட்ட இருக்கிறது குறைவு. எல்லாம் வந்து அந்திய பிரதேசத்துல போய் தான் வந்து எடுத்து பொருட்களை வந்து நீங்க குறைச்சி விலை கொடுக்கல இல்லையா? இல்ல அப்படி இல்ல இல்ல அது ஒரு சில ஆட்கள் வந்து வெளியில போய் எடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அதாவது 50 ரூபா பொருட்களை 100 ரூபா கொடுத்து வாங்கணும். ஆனா அது தரமான பொருள் தள்ளி போய் வாங்குவாங்க. ஆனா அதே இது நம்ம 50 ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அதான் இது. ஆனா அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு தங்கமா இருந்தாலும் அது தகரமா தெரியுமா? பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கு. ஆனா பிசினஸ் இந்த முறை கலகட்டல்யாமன்றார் அண்ணன். உண்மைக்கு நாங்க வந்து பார்த்த ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் மழை மோதல. நாங்க வந்த டைம் டைம் தான் 6 மணியை தொட போகுது. 5:55 ஆகுது. தொடர்ச்சியா நம்ம மாமர கடைக்கு போகணும். போயிட்டு வாப்போம். நன்றியான வாழ்த்துக்களா, பொங்கல் வாழ்த்துக்கள். மதன் என்றாலே மன்மதன். கோமன் என்று சொன்னா விளங்க அவருக்குள்ள மன்மதன் என்ன மாதிரி இப்ப பல கோடிகளுக்கு அதிபதி, பல கோடிகளின் லட்சாதிபதிக்கு அதிபதியானதான் மன்மதன். வாங்க போவோம். அப்படி நாங்க வந்து இப்ப எங்க மாமாட கடைக்கு வந்திருக்கோம். மாமாட்ட வந்து இந்த தைப்பொங்கல் பிசினஸ் எப்படி போகுதுன்னு கேட்டோம். போன வருஷம் இந்த வருஷம் ஆட்கள் நிறைய பேர் வந்தாங்களா? பிசினஸ் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. போன வருஷம் வந்த ஆட்கள் வரல, இந்த வருஷம் புதுசா வந்திருக்காங்க. அப்ப பாருங்க நம்ம கடைக்கு வந்து புதுசா வந்து கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. பழைய கஸ்டமர் மட்டும் வந்துட்டு இருக்கக்குள்ள இன்னும் புதுசு ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பெண்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் மட்டும் இல்லாம இந்த லேஸ், முத்துக்கள், பிளவுஸ் கட்டக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் இங்க பெற்றுக் கொள்ளலாம். நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் ஃபென்சி ஹவுஸ். அங்கே கொஞ்சம் காட்டணும். என்ன வரட்டாப்பே தைப்பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லுங்களேன். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அம்மாட வாழ்க்கை பையன் என்னம்மா லொஸ்டா நஷ்டமா? 500 ரூபாய்க்கு எடுத்தா 500 ரூபாய்க்கு வித்தா என்ன வார்? 500 ரூபாய்க்கு எடுத்து 500 ரூபாய்க்கு வித்தா அப்புறம் மார்க்கெட் காசு கட்டுறீங்க. மார்க்கெட் காசு ஒவ்வொரு 120 ரூபா கொடுக்கணும். பாருங்க அதுல 120 ரூபா. வீட்டுல இருந்து ரேட் தண்ணி கொண்டாட, சாப்பாடு கொண்டாட, அதெல்லாம் செலவில்லை. இல்ல அதையும் நம்ம கணக்கு போடணுமேம்மா. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்து கொண்டாட கணக்கு போடுறது. மனித உழைப்ப பாக்கணும். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து குந்திட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு காசு கரண்ட் அறிவி இருக்கா? 500 ரூபாயா என்ற ஒரு ஜீவனிக்கு. இதே இது அங்க நம்ம புட்சிட்டிக்குள்ள வச்சிருந்தாங்கடா 50 ரூபா அடிச்சிருந்தா 50 ரூபா கொடுப்பாங்க, 100 ரூபா அடிச்சா 100 ரூபா கொடுப்பாங்க. 11 மாதுளம்பழம் 6200 ரூபா. அப்ப என்ன வாரு? 600 ரூபா வித்தா என்ன வாரு? அதுக்குள்ள 600 ரூபாயா என்ற ஜீவன் நின்று பாத்தீங்கன்னா அம்மாட ஆதங்கத்தை சொல்ற. உண்மைக்கு அப்படித்தான் மக்கள் நிலைமை அப்படித்தான். செருப்பா இருந்தாலும் அந்த கண்ணாடிக்குள்ள இருந்தா எவ்வளவு வீட கொடுத்து வாங்குவாங்க. சாப்பாடு பேசுறாங்க. மாம்பழம் 350 ரூபாய் போட்டுட்டான். 400 ரூபாய் விற்கும். 100 ரூபாயில எத்தனை போகும்? பலதா போயிட்டா பலதான இன்னும் வட்டி வட்டிக்கு இன்னும் அழுகலிக்கு நான் வீட்டை கொண்டு 2 வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு நஷ்டம் பாருங்க. அதை ஜனத்துக்கு விளங்காதம்பி. 400 ரூபாண்டா 350 ரூபாய்க்கு இல்லையாண்டு 350 ரூபாய் கட்டி 400 ரூபாய் விட்டு என்ன வர? கடையோட 450 ரூபாய் காய் விட்டு 50 ரூபா விடு. அது மட்டும் இல்லாம ரோட்டு வழி அங்க இங்கேயும் வாகனத்தை போட்டு விற்காங்க குறைஞ்ச விலையில. அதால உங்களுக்கு இப்ப அதெல்லாம் கொரோனாவோட வியாபாரம், பாட்டோட மேல வியாபாரம். சரி அம்மா உண்மையிலேயே பாவம் தான். நம்ம அப்படி தொடர்ச்சியா போக வேண்டாம். இருட்டாயிது. அம்மா நன்றி அம்மா. பொங்கல் வாழ்த்துக்கள் அம்மா. பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன லைட் போர்டு இல்லையா? செலிபிரிட்டி ஒரு ஆளு பாத்துருக்கேன் நாங்க. பாருங்க டிக்டாக் எப்படி தம்பி எப்படி பிசினஸ் டிக்டாக்லாம் எப்படி போகுது? என்னடா சிரிப்போட ஒரு முன்னுக்கு லைட்டை போடுங்கடா. கடை என்ன நான் ஒருவேளை கண்ணாடி ஓட்டிக்கிறல கருப்பா தெரியல. மச்சான் விஜய் இதுல கொஞ்சம் லைட்டை போடுங்க. லைட்டில் போடுங்க. தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் மச்சான். வாழ்த்துக்கள். என்ன ஓடுற நீ? முதலாவதாக தைப்பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எப்படி இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு பிசினஸ்? ஏதோ பரவாயில்ல, நல்ல முறையா பரவாயில்ல. எப்படி எப்படி நல்ல முறையா போகுதுன்னு சொல்லலாம். நல்ல முறையா போகுது. இதே மாதிரி அவர் சொல்லல பெஸ்டா. நீங்க அந்த வீடியோ பாருங்க. ஏதோ பரவாயில்ல அப்படி சொல்றதுக்கு நல்ல முறையா போகுது. சந்தோஷமா சொல்றது வித்தியாசம் வேற. ஓகே சந்தோஷமா போகுது. எங்களுக்கு ஒரு 50 ரூபா மிக்சர் பாக்கெட் ஏதாச்சும் தாங்க. ஓகே காசிடுவோம். அது பிரச்சனை இல்லை. எல்லாத்துலயுமா? எல்லாத்துலயும் வேண்டாம். கடலை பாக்கெட் 50 ரூபா, மிக்சர் பாக்கெட் 50 ரூபா, சீவல் 50 ரூபா. அப்படியே காஃபி சட்டோண்டு எடுக்க பார்ப்போம். காஃபி ஐட்டங்கள் அப்படி என்ன உங்களோட பொங்கல் எல்லாம் இந்த மாதிரி போகுது? எங்களுக்கு இப்படியே இந்த தொடர்ச்சியாக மார்க்கெட்டோட போகுது. நல்ல விடயம். தொடர்ச்சியா நீங்க இப்படி பிசினஸ் போகுதுன்னு சொன்ன கேட்டதுக்கு நீங்க அழுத்து சொன்னீங்க ஒரு பதில் உண்டு. அதோட எங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. இல்லதானே? அப்படியே ஒரு இதுதானே ஒரு ஒப்பீனியன் தானே. ஒப்பீனியன் நீங்க கேட்கும்போது திட்டம்னு சொல்லல. சும்மாவே உங்களுக்கு நல்ல தொழில். இப்ப இந்த புது வருட தினத்தில இருந்து ஃபுல்லாவே தொழில் அதிகம். இவங்களெல்லாம் முன்னுக்கு வச்சிருக்கீங்க. வர பொருளைகளுக்கெல்லாம் அப்படி பார்த்து நிக்காங்களா? வரும் எல்லாம் வரும்.
550, 650, 750, 850, 950, 10, 11, 12, 13. இது எக்ஸ்ட்ரா போடுவோம் உங்களுக்கு 1300 1400 1400 ஏதாவது எங்களை டிஸ்கவுண்ட் இல்லையா? நாங்க உங்களுக்கு என்ன வேணும் முடியும் தருவோம். இல்ல அப்படி இல்லை, நீங்க டிஸ்கவுண்ட் உங்களோட விருப்பத்துக்கு 1400 உங்களோட மனசுப்படி ஏதாச்சும் தான். சாப்பிடுங்க இது 3 பேருக்கு 3 தந்தியா கேமராமேனுக்கு சேர்த்து. ஓகே நன்றி நன்றி ஓகே நன்றி. நன்றி பல கோடி நன்றிகள். பல ஃப்ரீ ஆகட்டும். நாங்கள் இதையும் போடுங்க. களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையை உங்களுக்காக சுத்தி காட்டி இருந்தோம். ட்ரோன் வீவம் போட்டிருந்தோம். போன வருடத்தை போல இந்த வருடம் இல்லையாம், ஏன்னா மழை காரணமாகவும் இருக்கலாம். நாங்க வந்த டைமுக்குள்ள 6 மணி 6:05 ஏற்கனவே இருக்கக்குள்ள 5:50 சொன்னாங்க. 6:05 ஆயிடுச்சு. இந்த டைம்ல நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்றோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் புஜி. பாய்.